நைஜீரியாவில் கிராம மக்களை கொடூரமாக கொலை செய்த கும்பல் அந்த பகுதியைச் சேர்ந்த மன்னரை கடத்தி சென்றுள்ளது ஆப்பிரிக்காவையே உலுக்கியுள்ளது. ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் அல் குவைதாவின் ஆதரவு பெற்ற தீவிரவாத குழுக்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வலிமையாக இயங்கி வருகிறது. இந்த தீவிரவாத குழுக்கள் அங்கு கிறிஸ்தவ மக்கள் அதிகம் வாழும் இடங்களில் அடிக்கடி தாக்குதல் நடத்தி அங்குள்ள மக்களை கொடூரமாக கொலை செய்து வருகிறது. இந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்னர் நைஜீரியாவின் மேற்கே உள்ள குவாரா மாநிலத்தின் ஓரோ மற்றும் நுகு ஆகிய 2 கிராமங்களில் நுழைந்த தீவிரவாதிகள் அங்குள்ள மக்களின் கை கால்களை கட்டி துன்புறுத்தி பின்னர் கொடூரமாக கொலை செய்துள்ளனர். முதலில் இந்த தகவல் அந்த பகுதியில் இருந்து நீண்ட தொலைவில் இருந்த காவல் நிலையத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னரே பாதுகாப்பு படைகள் அங்கு வந்த நிலையில் அதற்குள் தீவிரவாதிகள் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். இந்த தாக்குதலில் அந்த கிராமத்தைச் சேர்ந்த 162 பேர் கொல்லப்பட்டதாக நைஜீரிய செஞ்சிலுவை சங்கம் நேற்று உறுதிப்படுத்தியது. அதேபோல அந்த பகுதியைச் சேர்ந்த பிராந்திய அளவிலான மன்னர் அப்துல்லாஹி என்பவரையும் இந்த தீவிரவாத கும்பல் கடத்தி சென்றுள்ள தகவல் தற்போது வெளிவந்துள்ளது. கிராமப்புறத்திலிருந்த மன்னரின் அரண்மனைக்குள் புகுந்த தீவிரவாதிகள் அங்கிருந்தவர்களை கொலை செய்து மன்னரை கடத்தியதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. நைஜீரியாவின் பாதுகாப்பு படைகள் ஓரோ பகுதியை சுற்றியுள்ள காடுகளில் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியுள்ளன. இருப்பினும் இதுவரை கடத்தப்பட்ட மன்னர் அப்துல்லாஹி குறித்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்று அம்மாநில அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. தீவிரவாதிகள் குழு ஒரு பிராந்திய மன்னரையே கடத்தியுள்ளது ஆப்பிரிக்காவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.